Hi friends, welcome to our channel Madhi's vlog. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தூதுவளை புதினா சட்னி. வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம தூதுவளையை கட் பண்ணிக்கலாம். இது வந்து தோட்டத்துலேயே இருக்கிறது. இது வந்து கையில் வந்து கட் பண்ண முடியாது, அதனால் சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். கைப்பிடி அளவுக்கு தூதுவளையை நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். தூதுவளை சட்னியை நீங்கள் வந்து தொடர்ந்து சாப்பிட்டுனே வந்தீங்கன்னாக்கா சளி பிடிச்சின்னு இருக்கிறவங்க, ஆஸ்துமா இருக்கிறவங்க, இரும்பல் இதெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இதை வந்து தொடர்ந்து சாப்பிட்டுனே வந்தீங்கன்னா சீக்கிரமாக குணமாயிடும். ஒரு பொடி கருவேப்பிலை நம்ம செடியிலேருந்து உருவிக்கலாம். வாங்க இப்போது நம்ம சட்னிக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். எண்ணெய், கருவேப்பிலை, மிளகு, சீரகம், எலுமிச்சைப்பழம், பச்சை மிளகாய், தூதுவளை இலை, உப்பு, பூண்டு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தேங்காய், புதினா. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். எண்ணெய் போட்டு 2 ஸ்பூனு. இப்போ தேங்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு, பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது காரமாக இருக்கிறதுனால நான் 2 மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் எப்படி இருக்குதோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வதங்கினதும் மிளகு, சீரகத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை பிளேட்டில் மாற்றிட்டு தூதுவளை இலையை வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு தூதுவளை இலையை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தூதுவளை நல்லா வதங்கிடுச்சு. எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை அதிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தூதுவளை, கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை வந்து வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ புதினாவை வதக்கிக்கலாம். புதினாவை எப்போவுமே ரொம்ப கலர் மாறுற வரைக்கும் வதக்கக்கூடாது, திட்டமாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ புதினாவை வதங்கிடுச்சு. இது வேறு பாத்திரத்தில் மாற்றி எல்லாத்தையும் ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு எலுமிச்சம்பழம், உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி கப்பில் போட்டு பாதி எலுமிச்சம்பழம் சேர்த்து உப்பு, அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸி கப்பில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா அரைஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை தாளிச்சிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெய் காயட்டோன்னு சொல்லிட்டு கடுகு, சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து ஒரு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது தாளிச்சதை சட்னியில் சேர்த்துக்கலாம். இப்போது சுவையான தூதுவளை சட்னி தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.